நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வீடுதான். நிறுத்துப்பா. இறங்க. கயல் பார்த்து இறங்குமா. சரிம்மா. வாங்க. மெதுவா கால வைங்க. பார்த்து வாமா. இந்தப்பா. இருங்க இருங்க. வாங்க. பார்த்து கால வைங்க. மெதுவா. கொஞ்சம் நில்லுங்க. வாங்க. பார்த்து. ஏங்க உள்ள போய் படுத்துக்கிறீங்களா இல்ல ஹால்ல உட்காந்துக்கிறீங்களா? இல்ல, இங்க கொஞ்ச நேரம் உட்கார்றேன். சரி. பொறுமையா உட்காருங்க. அண்ணா, காஃபி டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? காஃபி சாப்பிடுறேம்மா. சரி. சரிங்க, நான் உள்ள போய் படுக்கையை சரி பண்ணிட்டு வரேன். ராகவன், உள்ள வரலாமா? வாங்க. தேங்க்ஸ். சந்திரா. என்னங்க? சார் வந்திருக்காரு, சேர் எடுத்து போடு. வாங்க சார். உட்காருங்க. தேங்க்யூ. உங்களை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னாங்க. அதான் உங்களை பார்க்க இங்க வந்தேன். இவரை பார்க்கறதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் சார். என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. என்ன ராகவன், அதுக்குள்ள டிஸ்சார்ஜ் ஆயிட்டீங்க? பணம் நிறைய செலவாகும்னு பயந்து அதுக்குள்ள வந்துட்டீங்களோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. ஹாஸ்பிட்டல் இருக்க தேவையில்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, அதான் வந்துட்டோம். வெரி குட், வெரி குட். நான் தான் காஃபி வேணான்னு சொன்னனே. சரி, பரவாயில்ல. ஷாலினி ஆசையா போட்டு கொண்டு வந்திருக்காங்க, வேஸ்ட் பண்ண விரும்பல. சரி, குடுமா. அது உங்களுக்கு இல்ல சார், எனக்கு. உங்களுக்கு வேணும்னா வேற போட சொல்றேன். சந்திரா. இல்ல இல்ல வேணாங்க, நான் சும்மா தமாசுக்கு சொன்னேன். அப்புறம் ராகவன், நான் ஒரு குட் நியூஸோட வந்திருக்கேன். என்ன நியூஸ் சார்? உங்க குடும்ப சூழ்நிலையை மனசுல வச்சுக்கிட்டு எம்டி கிட்ட ஸ்ட்ராங்கா பேசி நம்ம ஷாலினிக்கு நம்ம ஆபீஸ்லயே நல்ல ஜாப் ஒன்னு ரெடி பண்ணிருக்கேன். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க. இல்ல சார், இந்த வேலை ஷாலினிக்கு வேண்டாம். என்ன சொல்றீங்க ராகவன்? வருமானம் இல்லாததால உங்க ஃபேமிலி மேல இறக்கப்பட்டு ஒரு ஜாபுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன். நீங்க சாதாரணமா வேணான்னு சொல்றீங்க? இல்ல சார், ஷாலினியை வேலைக்கு அனுப்புறதுல எனக்கு சம்மதம் இல்லை. அதுவும் நம்ம ஆபீஸுக்கு வேலைக்கு அனுப்ப எனக்கு சுத்தமா சம்மதமே இல்லை. ஏன், என்னாச்சு? நம்ம ஆபீஸ்ல அப்படி என்ன ப்ராப்ளம்? சார், இந்த டாபிக் இதோட விட்டுருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சார், இனிமே என்ன பாக்குறதுக்கு என் வீட்டுக்கு வராதீங்க. ராகவன், என்ன பேசுறீங்க? நான் உங்க மேனேஜர். அது வேலை பார்க்கும்போது நான் தான் இப்ப வேலை பார்க்கலையே. அது மட்டும் இல்ல, நான் கால் சரியான கூட அந்த ஆபீஸ்க்கு வேலைக்கு வர்றதா இல்ல. நீங்க அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்புங்க. நான் என்னோட ரிசைன் லெட்டர் அனுப்பி வைக்கிறேன். அவசரப்படுறீங்க ராகவன், பின்னால ரொம்ப வருத்தப்படுவீங்க. பரவாயில்ல சார். என்னங்க நீங்க? அவர் எவ்வளவு நல்ல மனசோட நம்ம குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு ஷாலினிக்கு ஒரு வேலையோட வந்தாரு. அவரை போய் இந்த மாதிரி பேசி அனுப்பிட்டீங்களே. அவன் நல்ல மனசோட வரல சந்திரா. ஹாஸ்பிட்டல்ல இருந்தே நான் அவனை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன்.
அவன் ஷாலினிய பாக்குற பார்வையே சரியில்லை. அவன் ஒண்ணு என் மேல இருக்க அக்கறையிலயோ இல்ல மரியாதைக்காகவோ இதெல்லாம் பண்ணல. அவன் மனசுல ஏதோ தப்பான எண்ணம் இருக்கு. அப்படிப்பட்டவன் இருக்க ஆபீஸ்க்கு நம்ம ஷாலினியை எப்படி அனுப்ப முடியும்? ஷாலினி வேலைக்கு போலனா பரவாயில்லைங்க. அதுக்காக நீங்க ஏங்க உங்க வேலையை ராஜினாமா பண்றேன்னு சொன்னீங்க? இப்போ இல்லனாலும் உடம்பு சரியானதுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தா போதுன்னு அவர் ஏற்கனவே சொன்னார் இல்லங்க. நான் அவனுக்கு கீழே வேலை பார்க்கும்போது மேலதிகாரியா அவன் வீட்டுக்கு வரும்போது என்னால அவனை தடுக்க முடியாது. அப்படியே தடுத்தாலும் எனக்கு வேலையில ஏதாவது பிரச்சனை பண்ணுவான். எதுக்காக நனைஞ்சதை சுமக்கணும்? இப்ப நான் வேலை வேண்டான்னு சொல்லிட்டேன்ல. இனிமே எனக்கு அந்த ஆளுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இனிமே அந்த ஆளு வீடு தேடி வரமாட்டான். எல்லாம் சரிங்க, இருந்தாலும் என்ன குடும்ப சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்கிறியா? கவலைப்படாத, ஆண்டவன் இருக்கான். வாசலை மூடினாலும் ஜன்னலை திறப்பான். சந்திரன், நம்ம வீட்டுல இருக்க ஒரு பொண்ணுகிட்ட ஒரு தப்பான ஆள் தப்பான கண்ணோட்டத்துல பழகுறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் பெத்த தாய் தகப்பனா இருந்தா நாம் அனுமதிப்போமா? ஷாலினி நம்ம பொண்ணு இல்லையா? ஏங்க, நான் அப்படி சொல்லுவேனாங்க? என் வயித்துல பிறக்கலனாலும் ஷாலினியும் நம்ம பொண்ணுதாங்க. ஷாலினி, காஃபி ஆறி போச்சு, கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்து வாமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, என்னம்மா நீ இன்னும் தூங்கலையா? நான் தூங்குறதெல்லாம் இருக்கட்டும், இந்த நேரத்துல நீ என்ன இங்க வந்து நின்னுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. இல்ல, என்னமோ இருக்கு. ஏம்மா பத்தி எனக்கு தெரியாதா? சொல்லுமா, என்ன உனக்கு பிரச்சனை? எனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் உன் கழுத்துல இருக்கிற தாலி தான். ஆமாம்மா, உன் கழுத்துல தாலி கட்டினவன் தான் என் கழுத்துல தூக்கு கயிறை மாட்டோன்னு துடியா துடிச்சிட்டு இருக்கான். அந்த ஷாலினிக்கு பார்த்த மாப்பிள்ளைய யாரோ கொலை செஞ்சுட்டாங்கல்ல, அந்த கொலை விஷயமா கிரைம் பிரான்ச்ல இருந்து என்கொயரி பண்றதுக்காக காலேஜுக்கு வந்திருந்தாங்க. எல்லார்கிட்டையும் கேள்வி கேட்டே பழக்கப்பட்டவன் நான். எல்லார் முன்னாடியே குற்றவாளி மாதிரி பதில் சொல்ல வேண்டியதா போச்சு. ஜெயந்தினா காலேஜ்ல எவ்வளவு மரியாதை தெரியுமா? இந்த என்கொயரினால எனக்கு மரியாதையே போச்சு. இனிமே எவன் என்ன மதிப்பா? ஒரு அநாத கழுதையை வீட்டுக்குள்ள சேர்த்ததுனால நம்ம குடும்பத்துக்கே எவ்வளவு பெரிய அவமானம். அவமானப்படுத்துறதா நினைச்சு அந்த மகேஷ் என்னை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்த போறானோ. எல்லாம் என் தலையெழுத்து. இல்லம்மா, உனக்கு எந்த அவமானமும் வராது. உன்னை யார் அவமானப்படுத்தினாலும் அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். எனக்கு அவரை விட நீங்க தான் முக்கியமா. இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்க கவலைப்படாதீங்க, வாங்க வந்து தூங்குங்க. வாங்கம்மா ப்ளீஸ், வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் மகேஷ் இருக்காரா? நீங்க? நான் மிஸ்ஸஸ் மகேஷ். ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ சொல்லுங்க. சார், உங்க வைஃப் வந்திருக்காங்க சார். வெயிட் பண்ண சொல்லுங்க. சரிங்க சார், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அவர் வந்துருவார். இப்ப எதுக்காக ஆபீஸ் வரைக்கும் வந்த? நான் எங்க இங்க வந்தேன், நீங்க தானே வர வச்சீங்க. மல்லாம பேசு, கத்தாத. இது ஆபீஸ், டீசென்ட்டா பிஹேவ் பண்ணு. ஓ,
உங்க ஆபீஸ்க்குள்ள வந்து நான் சத்தமா பேசுறதே நீங்க அவமானமா நினைக்கிறீங்க. காலேஜ்க்குள்ள போலீஸ் வந்து எங்க அம்மாவை என்கொயரி பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளவு அவமானமா இருந்திருக்கும். இத பார், சிரிச்சுக்கிட்டே செஞ்ச பாவத்துக்கு அழுதுகிட்டே தான் பிராய்ச்சித்தம் தேடணும். வேற வழி இல்ல. முதல்ல இங்கிருந்து வெளியில போ. நீங்க முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்க. அந்த அன்பரசன் கொலை கேஸுக்கும் எங்க அம்மாவுக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்காக அவங்களை இந்த கொலை கேஸ்ல மாட்டி விட்டீங்க? இப்பதானே போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உங்க அம்மாவுக்கும் அன்பரசன் கொலைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு போக போக நீயே புரிஞ்சுப்ப. ஆமா, எங்க அம்மா பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஜெயந்திங்கிற பேருக்கு பொருத்தமான கம்பீரமான லேடி அவங்க. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எந்த சூழ்நிலையிலயும் அவங்க கலங்கி நின்னு நான் பார்த்ததே கிடையாது. அப்படிப்பட்ட மனுஷிய காலேஜ்ல போலீஸ் வந்து விசாரிச்சதை நினைச்சு எப்படி கலங்கி போயிட்டாங்க தெரியுமா? அந்த நிமிஷம் எனக்கு உயிரே போயிடுச்சு. ஏய், இந்த அம்மா மக சென்டிமெண்ட்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ, என்கிட்ட செல்லாது. முதல்ல இங்கேருந்து வெளியில போன்னு சொல்றல்ல. அது சரி, புனிதமான அண்ணன் தங்கச்சி உறவை கொச்சப்படுத்தி கேவலப்படுத்தின மனுஷங்க தானே நீங்க. உங்களுக்கு எப்படி அம்மா மக சென்டிமெண்ட்டை கேட்கறதுக்கு நேரம் இருக்கும்? என்னடி சொன்ன? ஆபீஸ் ஆச்சே போனா போதுன்னு பொறுத்துக்கிட்டு போனா ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்க. பாசத்தை பத்தி உறவுகளை பத்தி உனக்கு உங்க அம்மாவுக்கு என்னடி தெரியும்? நீ உங்க அம்மா ஒரே வீட்டுக்குள்ள வாழ்ந்தாலும் தனி தீவுகளா தாண்டி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா நாங்க அப்படி கிடையாது. நான், என் அம்மா, என் தங்கச்சி ஒரே கூட்டு பறவைகளா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். என்னைக்கு நீ எங்க வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சியோ அன்னைக்கே எங்களோட சந்தோஷம் போச்சு, நிம்மதி போச்சு. இப்போ ஆபீஸ்ல என் மானமும் போச்சு. இதுக்கு மேல என் மூஞ்சிலே முழிக்காத. வெளில போ. போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒண்ணு சொல்லிட்டு போறேன். இவ்ளோ பிரச்சனைக்கு அப்புறமும் நான் உங்க கூட வாழணும்னு நினைச்சதே உங்க மனசுல ஏதாவது ஒரு மூலையில நான் இருப்பேங்கிற நம்பிக்கையில தான். இப்பதான் உங்க மனசுல யார் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சே. எங்க அம்மா கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு முடிவு கட்டாம நான் விட மாட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மனசாட்சியே இல்லாத ஒருத்தங்கிட்ட நியாயம் கேட்க போயிருக்க. அவன் என்னை பத்தி நேரடியா கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தா கூட பரவாயில்ல, நீயே அவன் முன்னாடி போய் நின்ன. என்ன பார்த்தா அவருக்கு மனசு மாறுங்கிற நம்பிக்கையிலையும் யாரோ செஞ்ச கொலைக்கு உங்க மேல பழி போட வேண்டாம்னு எச்சரிக்கவும் தான் போனேன். எதுக்கடி தனியா போன? மனுஷன் அவன். பேண்ட் ஷர்ட் போட்ட காட்டு மிராண்டி எப்படி அடிச்சிருக்கான் பாரு. கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்கு, பெத்த வயிறு பத்து எரியுது. அவனை சும்மா விடக்கூடாது. இப்பவாது அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை தூக்கி உள்ள வைப்போம். அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். வா அம்மா, வா. வேண்டாம்மா, போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போக வேண்டாம். இப்படி போட்டு அடிச்சிருக்கா. இப்ப பேசாம விட்டா அப்புறம் உன்னை அவன் கொலை பண்ண கூட தயங்க மாட்டான். அம்மா சொல்றத கேளுமா. அவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அப்பதான் அவனுக்கு நம்ம மேல ஒரு பயம் வரும். தண்டிச்ச மாதிரியே இருக்கும். நான் அவருக்கு வேற மாதிரி தண்டனை கொடுக்க முடிவு பண்ணிட்டேமா. என்னம்மா சொல்ற? நீங்க எத்தனையோ தடவை சொன்னப்பலாம் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆனா நான் இப்ப உங்ககிட்ட கேக்குறேன், எனக்கு அவர்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கி கொடுங்க. அந்த காட்டு மிராண்டியோட இனிமே என்னால வாழ முடியாது. ஒரு மனசாட்சி உள்ள மனுஷன்னா என் பிரிவை நினைச்சு அவர் தவிக்கணும். இதுதான் அவருக்கு கொடுக்கிற தண்டனை. நீங்க உடனே லாயரை பார்த்து எனக்கு டிவோர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணுங்க. உன்னோட இந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் நான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். போலாமா?
உன் கழுத்துல தாலி ஏறின நாளை விட இன்னைக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உன் கல்யாண விஷயத்துல நான் அவசரப்பட்டதுனால தான் இவ்வளவு பிரச்சனைங்க வந்தது. அந்த சந்தோஷத்தெல்லாம் உனக்கு எப்படி திருப்பி கொடுக்கறதுன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு அதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வந்துருச்சு. நீ எதுக்கு அழற? இத பாரு, மகேஷோட சாப்டர் க்ளோஸ் பண்ணாதான் உன் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும். நான் லாயர் கிட்ட எல்லா விஷயத்தையும் விவரமா பேசிட்டேன். நீ வந்து ஒரு கையெழுத்து போட்டா மட்டும் போதும், உன் தலையெழுத்தே மாறிடும். அப்பா, இவ்வளவு நாளா நான் மட்டும்தான் இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தேன். இப்ப நீயும் சரின்னு சொல்லிட்ட. இனிமே உங்க அப்பா இந்த விஷயத்துல தலையிட மாட்டார். இத பாருமா, இனிமே நமக்கு நல்ல காலம்தான். என்ன இன்ஸ்பெக்டர், காலேஜ்ல தான் என்கொயரி பண்ண வந்தீங்கன்னு பார்த்தா இப்ப வீட்டுக்கே வந்துட்டீங்க. என்ன விஷயம்? உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன்.